என்னது டெல்லியில 10 லட்சம் தெருநாய்கள் இருக்கா? அட ஆமாங்க. நம்ம இந்தியாவோட தலைநகர் டெல்லியில சுமார் 10 லட்சம் தெருநாய்கள் இருப்பதாக முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஆஃப் டெல்லி MCD கணக்கு பண்ணிருக்காங்க. இந்த தெருநாய்கள் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை கடிப்பதனாலையும் அதனால பரவுற ரேபிஸ் தொற்றுனாலையும் டெல்லி சுப்ரீம் கோர்ட் 8 வாரங்களுக்குள்ள அனைத்து தெருநாய்களையும் பிடிச்சு ஒரு பிரத்யேக தங்குமிடத்துல அடாப்ட் பண்ணி வச்சுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து டெல்லியில மிகப்பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கு. உண்மையிலேயே இங்க தெருநாய்கள் தான் பிரச்சனையானா அதான் இல்ல. தெருநாய்களை கூட விட்டு வைக்காத மோசமான மனித மிருகங்கள் சுதந்திரமா வாழும் போது தெருநாய்கள் ஏன் சுதந்திரமா வாழக்கூடாது? தெருநாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறத விட்டுட்டு அதை ஒரு கூண்டுல அடைச்சு சித்திரவதை பண்றதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? தெருநாய்கள் குழந்தைகளை கடிக்குதுன்னு சொல்ற இந்த மக்கள் தான் அதே தெருநாய்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் போதும் கொதிக்கிற எண்ணெயை மேல ஊத்தி சித்திரவதை பண்ணி கொல்லும் போதும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. டெல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் நாடு முழுவதும் பரவ இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்ச கர்நாடக மேலவை உறுப்பினர் போஜே கவுடா குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய 2800 நாய்களை கொன்று புதைத்ததாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.